Hi everyone, welcome to Pen Paper TNPSC. இந்த வீடியோவில் 10th ஹிஸ்ட்ரி யூனிட் 7 உடைய ரிவிஷன் கிளாஸ் பார்த்துடலாம். ஸோ எல்லா கண்டென்ட்டையும் ஷார்ட்டாக என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆங்கிலேயர் எப்போ இந்தியாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய தொகையை வருவாயாக பார்த்தாங்க அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1757 பிளாசி போரில் வந்து சிராஜுத் தௌலா தோற்கடிக்கப்படுகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிர் ஜாஃபர்ங்கிறது சிராஜுத் தௌலாவுடைய சித்தப்பா. சிராஜுத் தௌலாவுடைய போர்ப்படையில் அவர் வந்து தளபதியாக இருந்திருப்பார். சிராஜுத் தௌலா வந்து ஆங்கிலேயருக்கு உதவி செஞ்சுருப்பார். ஒன்று. ரெண்டாவது ஜகத் சேத்துகள் அப்படின்னா அங்கே வந்து வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க. ஸோ அவங்களும் ஆங்கிலேயருக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் சிராஜுத் தௌலா தோற்கடிக்கப்படுகிறார். மிர் ஜாஃபர் வந்து நவாபா மாறுறாரு. 1757 60 இந்த 3 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2.25 கோடி வந்து ஆங்கிலேயருக்கு கொடுத்துருப்பாரு மிர் ஜாஃபர். ஸோ இப்போ இங்கே தான் ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய தொகையை வந்து இந்தியாவில் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் அவங்களுடைய நிலத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க இங்கேருந்து வளத்தை சுரண்டிட்டு போகணும்னு சொல்லி இன்னும் அதிகமாக யோசிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அடுத்த 190 ஆண்டுகளுக்கு 190 இயர்ஸுக்கு அவங்க வந்து இங்கேருந்து கொள்ளையடிக்கிற செயலானது 190 ஆண்டுகளுக்கு நீடிக்குது. ஸோ அப்படி இந்த நிலத்தை வந்து இங்கேருந்து கைப்பற்றுறப்ப என்னென்ன பிரச்சனைகள் வருது, யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க. ஸோ விவசாயிகள் எதிர்க்கிறாங்க, பழங்குடியினர் எதிர்க்கிறாங்க. ஸோ அப்போ விவசாயிகள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஸோ விவசாயிகள்னு பொறுத்த வரைக்கும் கிராமங்களில் தான் முதல் எதிர்ப்பு வருது. ஸோ கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் முதல்ல அதிகமாக பெருமளவில் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆங்கில ஆட்சி காலத்தில் மட்டும் 100 விவசாயிகள் புரட்சிக்கு மேற்பட்டு நடந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் புரட்சி நடந்திருக்கு. ஸோ இந்த விவசாய புரட்சியை பேசிக்காக 4 பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். ஸோ இந்த மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் அப்படின்னா, எங்களுடைய பழைய சமூக உறவுகளுக்கு நாங்கள் போகிறோம், அதாவது பழைய சமூக நிலைக்கு போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ வந்து மாற்றம் பண்ணியிருக்கீங்களா, அது எங்களுக்கு வேணால், நாங்கள் பழைய விஷயங்களுக்கு போகிறோம். அடுத்து சமய இயக்கங்கள் அப்படின்னா என்னென்னா, எங்களுடைய சமய ரீதியான விஷயங்களுக்கு நாங்கள் வந்து திரும்புகிறோம். ஸோ எங்களுடைய சமயம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கு இந்த சமய இயக்கங்களுக்கு யார் தலைமை ஏற்கிற அப்படின்னா, சமய தலைவர்கள் தலைமையேற்று நடத்துகிறாங்க. ஸோ அடுத்து என்னென்னா, சமூக கொள்ளை பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் தான். பிரிட்டிஷ் இந்த சமூக கொள்ளையினுடைய தலைவர்களை ஆங்கிலேயர்கள் வந்து கிரிமினலாக பார்க்குறாங்க, குற்றவாளிகளாக பார்க்குறாங்க. மக்கள் ஹீரோவாக பார்க்குறாங்க, மக்கள் நாயகர்களாக ஹீரோவாக பார்க்குறாங்க. அவ்வளோதான். அடுத்து மக்களின் கிளர்ச்சி அப்படின்னா, இதில் வந்து ஒரு லீடர் அப்படின்னு ஒருத்தர் இருக்க மாட்டார், தலைவர் இருக்க மாட்டாங்க. மக்கள் பெருமளவில் திடீர்னு உடனே மக்கள் கூடுவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து அப்படியே புரட்சி வெடிக்கும். ஸோ அதுதான் மக்களின் கிளர்ச்சி. ஸோ இதற்கான காரணம் என்ன, இந்த விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வருவாய் முறையில் மாற்றம். ஸோ முகலாயர் காலத்திலேருந்து இந்த வருவாய் முறையில் மாற்றமாகுது. என்ன அப்படின்னா, இப்போ நிலவரியை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கேஷாக கொடுக்கணும், அதாவது காசாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா, பயிர் அந்த விளைச்சலில் ஒரு பங்கை வந்து பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஆங்கிலேயர்களுக்கு எப்படி கொடுக்கணும், அந்த நிலவரியை வந்து காசாக கொடுக்கணும். ஸோ அதனால் சில பல பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கும். விவசாயிகள் மேலே சுமை வந்து அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான என்ன டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது நம்ம அந்த கிளாஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து இதை மட்டும் வச்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பயிராக கொடுத்தாங்க, விளைச்சலில் ஒரு பகுதியை கொடுத்தாங்க. இப்போ வந்து பணமாக கொடுக்கறதுனால விவசாயிகளின் மேலே வந்து அந்த சுமை வந்து அதிகமாக இருந்திருக்கும். அதுக்கடுத்து என்னென்னா, கீழ்குத்தகை அப்படின்னா, ஜமீன்தார் ஒரு நிலப்பிரபுட்டை கொடுப்பாரு, அவங்க விவசாயிக்கு கீழ்குத்தகை விடுவாங்க. ஸோ இதனால் விவசாயிகள் அதிக காசை வந்து அந்த குத்தகைக்கான அமௌண்ட்டாக கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் கீழ்குத்தகையும் ஒரு பிரச்சனையாக கருதப்பட்டது. இப்போ விவசாயிகளின் கிளர்ச்சி என்ன அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் 1801 அந்த அந்த காலகட்டத்திலேருந்தே விவசாயிகள் கிளர்ச்சி வந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபராசி இயக்கம் அப்படின்னா பாசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபராசி இயக்கம்னா பாசினா ஹாஜி சரியத்துல்லா, பாசியை வந்து கீழே விட்டால் துள்ளுதுல, அதனால் ஹாஜி சரியத்துல்லா, பாசி கீழே போட்டதுனால துள்ளுது, ஹாஜி சரியத்துல்லா. ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து என்னென்னா 1818. ஸோ இவருடைய மறைவுக்கு பின்னாடி, ஸோ ஹாஜி சரியத்துல்லா மறைவுக்கு பின்னாடி இவருடைய மகன் டூடு மியான் தலைமையேற்று நடத்துகிறாரு. அப்போ டூடு மியான் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. ஸோ அதில் வரி விதிக்கிறதோ வாடகை வசூலிக்கிறதோ தப்பானது, இறைச்சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பாப்புலராக கருதப்படுகிறது. ஸோ டூடு மியானுக்கு அப்புறம், டூடு மியான் 1862 இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இயக்கமானது
பராசி இயக்கமானது கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகுது. அதுக்கு பின்னாடி 1870 நோவாமியான் வந்து திருப்பி இதுக்கு மீட்டுருவம் பண்ணி திருப்பி வந்து இதுக்கு உயிர் கொடுக்குறாரு. அதற்கு அப்புறம் அடுத்த இயக்கம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டாவது இயக்கம் வாகாபி கிளர்ச்சி. பரசத்தில் வாகாபி கிளர்ச்சி. ஸோ இதுவும் பெங்காலில் தான் நடக்குது. வாகாபி கிளர்ச்சி இதுக்கு தலைமையேற்று நடத்தினவர் டிடு மீர். ஸோ வாகாபினா காப்பி ஞாபகம் வச்சுக்கலாம். வாகாபி காப்பி அப்போ டிடு மீர்னா டீ ஞாபகம் வச்சுக்கணும். காப்பி டீ 1827 பரசத் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இது நடக்குது. ஸோ இந்த டிட்டுமீர் அப்படிங்கிறவர் இந்த வாகாபி சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு தவறு. இவர் வந்து இது வந்து ஒரு முஸ்லீம்கள் கிளர்ச்சியாக தான் நடக்குது. இந்த முஸ்லீம் விவசாயிகளுக்கு இவர் தலைமை ஏற்று நடத்துகிறாரு. ஸோ அவ்வளோதான் வாகாபி கிளர்ச்சியை பொறுத்த முடியும். அடுத்து பழங்குடியினர் கிளர்ச்சி. பழங்குடியினர் ஏன் முதல்ல வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க? அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா காடுகளுக்கு முதன்முறையாக ஆங்கிலேயர்கள் உரிமம் கொண்டாடுறாங்க. அப்போ காடுகளை அழித்து அதில் வந்து அவங்களுக்கு தேவையான பயிர்களை விளைவிக்கிறாங்க. அதனால் பழங்குடியினர் அவங்களுடைய இடத்தை விட்டு வெளியே துரத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் இப்போ பழங்குடியினர் வாழ்ந்த இடத்துல யாரெல்லாம் உள்ளே வந்துட்டா மணி லெண்டர்ஸ், அதாவது கடன் கொடுக்குறவங்க, வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இதனாலையுமே இவங்களுடைய நிலத்தில் வந்து இவங்களுக்கு வாழ முடியாத சூழல் ஏற்படுது. இவங்க வந்து வெளியேற்றப்படுகிறார்கள். ஸோ அதனால் புரட்சி வெடிக்குது. என்னென்னா ஆங்கிலேயர்கள் காடுகளை வந்து இது வந்து கவர்மெண்ட்டோடதுன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்போ இவங்களை வந்து அங்கேருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஸோ அதுதான் அங்கே பேசிக்கான காரணம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல் கிளர்ச்சி. ஸோ கோல் கிளர்ச்சி எங்கே நடக்குது அப்படின்னா சோட்டா நாக்பூர் ரீஜியன். சோட்டா நாக்பூரும் சிங்பூம் ரீஜியன்லேயும் நடக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் ஒடிஷாவில் 1831-32 காலகட்டத்தில் சோட்டா நாக்பூர் கிளர்ச்சியானது நடக்க ஆரம்பிக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா சோட்டா நாக்பூர் பகுதியினுடைய அரசர் அதாவது இந்த கடன் கொடுத்து பணம் வசூலிப்பாங்களே, ஸோ அவங்க கிட்ட கடன் கொடுக்குறவங்க கிட்ட நீங்கள் வந்து நில வருவாயை பழங்குடியினர்கிட்டருந்து வசூலித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சோட்டா நாக்பூரினுடைய அரசர் சொல்கிறாரு. அப்போ கடன் கொடுக்குறவங்க எப்படி வசூலிப்பாங்கன்னு நமக்கே தெரியும். ஸோ அதனால் அப்போ கடன் நீங்கள் வந்து வரி கட்ட முடியலையா, அப்போ நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்குறோன்னு சொல்லி கடன் கொடுக்குறவங்க கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதற்கப்புறம் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அவங்கள வட்டி கட்ட விடாமல் பண்ணி அவங்களுடைய நிலத்தை அவங்க எடுத்துக்கிறது. யார்? கடன் கொடுத்தவங்க பழங்குடியினுடைய நிலத்தை எடுத்துக்கிறது. ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்ப அவங்களுடைய நிலம் பழங்குடியினர் கையிலிருந்து பழங்குடியினர் நிலம் வந்து கைவிட்டு போயிருது. ஸோ பழங்குடியினுடைய நிலம் போயிருது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் இந்த பறை அடிக்கிறது, இந்த ட்ரம்மு வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் மேளங்களை முழங்கி இந்த அம்புகளை எய்தும் நீங்கள் வந்து வெளியாட்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் இவங்களுமே ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு மாறி இருப்பாங்க. ஸோ கலவரம் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேரை கொண்டிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோல் கிளர்ச்சி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சாந்தலர்களுடைய கிளர்ச்சி. இவங்க வந்து ராஜ்மஹால் மலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க. ஈஸ்டர்ன் இந்தியா இந்த ஏரியா ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஆங்கிலேய அரசு பெர்மனண்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வர்றாங்க. அதன் மூலியமாக இவங்களுடைய நிலம் வந்து இவங்ககிட்ட இருந்து எடுக்கப்படுது. ஸோ அப்போ சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டதால், ஸோ அதுதான் காரணம். என்ன அப்படின்னா நிரந்தர குடியிருப்பு, ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு, அது கீழே ஜமீன்ஸை உருவாக்குறாங்களே, ஸோ அதனால் இவங்களுடைய நிலம் வந்து ஆங்கிலேயர்களால் படிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு காரணம் என்ன? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னால இவங்களுடைய நிலம் இவங்க கையிலேருந்து போயிடுது. செகண்ட் காரணம் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ரயில் போடுறாங்க, அப்போ அந்த இடத்த எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எடுத்துக்குது. அதனால் இவங்க இடத்துலேருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இவங்க இடத்துலேருந்து வெளியேறினோன்னே இவங்க வாழ்வாதாரத்துக்கு காசு இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ அதனால் கடன் கொடுக்குறவங்க கிட்ட கடன் வாங்குறாங்க. ஆனால் கடன் கொடுக்குறவங்க கிட்ட கடன் வாங்கினா திருப்பி கட்ட முடியலை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு கடன் வலையில் சிக்கிக்கிறாங்க. ஸோ அதனால் இருந்த கொஞ்சம் நஞ்ச நிலமும் அந்த கடன் கொடுத்தவங்க கிட்ட போயிடுது. இவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் மோசமாக போயிடுது. ஸோ இதுக்கு ஆங்கிலேயர்கள் எந்த நடவடிக்கையுமே ஆங்கிலேயர்கள் சைட்லேருந்து எடுக்கலை. ஸோ இவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளுமே எடுக்கலை. ஸோ அதனால் இவங்களும் போராடுறாங்க. 1854 சமூக கொள்ளையாக முதல்ல வீர்சிங் தலைமையில் நடக்குது. அதுக்கப்புறம் 1855 சிந்து மற்றும் கனு மர்மு. ஸோ இப்போ இருக்கிற திரௌபதி முர்மு பிரசிடென்ட் வந்து இந்த சாந்தல் இனத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். சிந்து மற்றும் கனு மர்மு வந்து தங்களுக்கு வந்து ஒரு இறை செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா இறைவன் தங்களை
இந்த கிளர்ச்சியை வந்து முன்னெடுத்து நடத்த சொன்னதாக எங்களுக்கு ஒரு இறை செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் அறிவிக்கிறா அப்படின்னா சிந்து மற்றும் கனுமருமும் அறிவிக்கிறாங்க. தங்களுக்கு இறைவனிடமிருந்து ஒரு இறை செய்தி வந்திருக்கு, என்ன அப்படின்னா தாங்கள் வந்து இந்த கிளர்ச்சியை முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1855ஆம் ஆண்டு ஜமீன்தார்கள் ஆங்கிலேய அதிகாரிகளை நோக்கி இவங்களுடைய புரட்சியானது நடக்குது. ஸோ ராஜ்மஹால் மற்றும் பகல்பூர் இந்த 2 ஏரியாவையும் சாந்தலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த 2 ஏரியாவையும் கைப்பற்றிட்டோம், ஆங்கிலேய ஆட்சி இந்த 2 இடத்துலையும் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா? அப்போ ஆங்கிலேயர்கள் பதிலுக்கு இவங்களுடைய கிராமங்களை எல்லாத்தையும் சூறையாடுறாங்க. இவங்களுடைய கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்படுகிறது. அப்போ இந்த சாந்தல் கிளர்ச்சியினுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1855 சாந்தல்கிட்ட இருந்த அவங்களுடைய கம்யூனிட்டியில் இருந்த அந்த மக்கள்கிட்ட இருந்த பகுதிகளை, அந்த நிலங்களை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றாங்க. ஸோ 1855ஆம் ஆண்டு சாந்தலர் பகுதிகளை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டலத்தை அந்த சட்டத்தின் மூலியமாக நிறைவேற்றாங்க. ஸோ அவ்வளோதான் சாந்தல் கிளர்ச்சியினுடைய விளைவு இந்த 1855 சட்டம் தான். அதற்கு பின்பு முண்டா கிளர்ச்சி பார்க்க போகிறோம். ஸோ முண்டா கிளர்ச்சி எங்கே நடக்குதுன்னா ராஞ்சியில் நடக்குது. முண்டா கிளர்ச்சி எங்கே நடக்குது? ராஞ்சியில் நடக்குது. இது வந்து உலுக்லான் கிளர்ச்சின்னு சொல்கிறாங்க. உலுக்லான் கிளர்ச்சிக்கான அர்த்தம் பெரிய கழகம். ஸோ இவங்களுடைய விவசாய முறை குண்டக்கட்டி யாருடைய விவசாய முறைன்னு கேட்பாங்க. முண்டா கிளர்ச்சியினுடைய அதாவது முண்டா மக்களுடைய விவசாய முறை. ஸோ இவங்களுக்கு என்ன காரணம்? இவங்க வந்து போராடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது நிலத்துக்கு வந்து நிலத்துக்கான தனி சொத்துரிமை தான் காரணம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நிலத்துக்கான தனி சொத்துரிமை. அதே மாதிரி வர்த்தகர்களும் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களும் இவங்களுடைய ஏரியாவில் உள்ளே வர்றாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை வந்து கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ்டு லேபராக மாற்றுறாங்க. ஸோ கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ கட்டாயப்படுத்தி இவங்களை அவங்களுடைய நிலத்தில் வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க. ஸோ இந்த 3 காரணம் தான் முக்கியமான காரணமாக படுகிறது இந்த முண்டா கிளர்ச்சி தொடங்குவதற்கு. ஸோ முண்டா கிளர்ச்சியில் ஒரு முக்கியமான நபர் யாருன்னா பிர்சா முண்டா. முண்டா கிளர்ச்சியில் முக்கியமான நபர் யார்? பிர்சா முண்டா. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்மை வந்து கடவுளின் தூதர்னு அறிவிக்கிறாரு. ஸோ தம்மை கடவுளின் தூதர்னு அறிவிக்கிறாரு பிர்சா முண்டா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தம்மை கடவுளின் தூதர்னு அறிவிக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து இறை தொடர்பு இருக்குது, எனக்கு வந்து இறை தொடர்பு இருக்குது. ஸோ நான் வந்து குறி சொல்வதன் மூலமாக மக்களுக்கான ஆட்சியை நிறுவப் போவதாக உறுதியளிக்கிறார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ குறி சொல்வதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிறேன், அதன் மூலியமாக மக்களின் ஆட்சியை நிறுவப் போகிறேன் அப்படின்னு சொன்னது இவர் தான். ஸோ அதற்கு பின்பு பல இரவு மீட்டிங் நடக்குது. ஸோ நைட் மீட்டிங் பல இரவு கூட்டங்கள் நடக்குது. அதற்கு பின்பு முடிவெடுத்து அந்த இரவு கூட்டங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவங்க கிளர்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. 1889ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாளில் டிசம்பர் 25ஆம் தேதி 1889 கிறிஸ்மஸ் நாளில் இவங்க வந்து வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. ஸோ கிறிஸ்டியன் மிஷினரி, அதே மாதிரி இந்த முண்டா மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறி இருப்பாங்களா, அவங்கள நோக்கிலாம் தாக்குதல் நடத்துகிறாங்க, நிறைய இடத்துக்கு தீ வச்சு விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. 1900 பிப்ரவரி மாதம் பிர்சா முண்டாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. பின்னாளில் அவர் ஜெயிலே இறந்துடுறாரு. ஸோ பிர்சா முண்டா இன்றளவுமே நாட்டுப்புற பாடல்கள் அந்த பக்கம் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற நாட்டுப்புற பாடல்கள் இன்னுமே ஒரு ஹீரோவாக தான் அறியப்படுகிறார். ஸோ இதனுடைய விளைவு, இந்த முண்டா கிளர்ச்சியினுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சட்டத்தின் மூலியமாக அந்த பழங்குடியினர் அல்லாதோருக்கு அந்த இடத்துல வந்து நுழைவதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது. ஸோ அவ்வளோதான். 1908 சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் தான் இந்த முண்டா கிளர்ச்சியினுடைய விளைவு. ஸோ இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நேஷ்னல் ட்ரைபல் ஹெரிட்டேஜ் டே, ஜன்ஜட்டிய கௌரவ் திவாஸ். ஸோ இது வந்து பிர்சா முண்டாவை நினைவுபடுத்தும் வகையில் நவம்பர் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அவ்வளோதான். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 1857 பெருங்கிளர்ச்சி. ஸோ இது வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா சிப்பாய், ஆங்கிலேயர் படையில் இருந்த இந்திய சிப்பாய்களும் மக்களும் சேர்ந்து, சிவிலியன்ஸ் மக்களும் சேர்ந்து முதல் முறையாக மாபெரும் போராட்டமாக நடத்துகிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ 2 பக்கமே பிரிட்டிஷ் சைடும் சரி, இந்தியாவில் இருந்த சிப்பாய்கள் சைடும் சரி, இதற்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு வன்முறை வெடித்தது, இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வன்முறை வெடித்தது. இந்த 1857 பெரும் புரட்சியினுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. இந்தியா வந்து ஆங்கில பாராளுமன்றம் ஆங்கில மகாராணியினுடைய நேரடி ஆட்சியின் கீழே வருது. அதுக்கப்புறம் இந்த புரட்சிக்கான காரணங்கள் என்ன? ஸோ என்ன அப்படின்னா மேலாதிக்க கொள்கை. அதாவது ஆங்கிலேயர்கள் தங்களை அறிவிச்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு வானளவு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஆளும் திறமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்டை கைப்பற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் மேலாதிக்க கொள்கை. ரெண்டாவது, வாரிசு இழப்பு கொள்கை. ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த நாட்டை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி கொள்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது. ஸோ இந்திய கலாச்சார உணர்வுகளுக்கு பெருசாக மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கு 1806 வேலூர் புரட்சியை இங்கே உதாரணமாக சொல்லியிருப்பாங்க. 1806 வேலூர் புரட்சி நடக்க காரணமாக இருந்தது நெத்தியில் வந்து எதுவும் திருநீர் வைக்கக்கூடாது. ஸோ அந்த சமயம் சார்ந்த எந்த விஷயங்களுமே எதுவுமே நம்ம வந்து அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீசையில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் மீசையை வச்சுருக்கணும், தாடி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தலைப்பாகைக்கு பதிலாக ஒரு ஹேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு தொப்பி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த தொப்பியில் ஒரு லெதர் காக்கேடு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாற செய்வதற்கான ஒரு முயற்சியாக அந்த சிப்பாய்கள் வந்து நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த 1806 வேலூர் புரட்சியே நடந்திருக்கும். ஸோ அந்த காரணத்தை இங்கே சொல்கிறாங்க. ஸோ 1857 புரட்சிக்குமே அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரி 1824 கல்கத்தா பக்கத்தில் பராக்பூர்லேருந்து பர்மாவுக்கு கடல் வழியாக செல்றதுக்கு இங்கே இருந்த சிப்பாய்கள் வந்து மறுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா கடல் கடந்து சென்றால் தங்களது சாதிய அடையாளத்தை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி மறுத்திருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்திய சிப்பாய்களை பொறுத்த முடிக்கும் இந்திய சிப்பாய்க்கு ஊதியம் ரொம்ப குறைவு. அதே மாதிரி பதவி உயர்வுமே ஐரோப்பிய அதிகாரிகளுக்கான பதவி உயர்வு மாதிரி இந்திய சிப்பாய்களுக்கு இருக்காது. ஸோ ஐரோப்பிலேருந்து ஒருத்தர் சிப்பாயாக வர்றாரு, இந்தியாவிலேருந்து ஒரு சிப்பாயாக வர்றாரு அப்படின்னா அவருக்கு வேகமாக பதவி உயர்வு கிடைக்கும், இந்திய சிப்பாய்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் இந்த 1857 பெருங்கிளர்ச்சிக்கான காரணமாக சொல்கிறாங்க. ஸோ எப்படி கழகம் வந்து வருது அப்படின்னா உடனடியான காரணம் என்ன அப்படின்னா நியூ ராயல் என்ஃபீல்டு கார்ட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள். ஸோ அந்த தோட்டாவில் தான் பிரச்சனை. என்ன அப்படின்னா அந்த தோட்டாவை வந்து வாயால் கடிச்சு தான் அந்த இதை வந்து எடுக்கணும். ஸோ அப்போ அந்த இதில் வந்து ஒரு க்ரீஸ் தடவுறாங்க. அந்த க்ரீஸ் வந்து எதால் ஆனது அப்படின்னா ஒன்று கவுனுடைய ஃபேட்டு, ஸோ மாட்டினுடைய இறைச்சியானது, இன்னொன்று வந்து பிக்கு, ஸோ பன்னியினுடைய இறைச்சியானது. இப்போ பசுவை பொறுத்த முடிக்கும் பசு வந்து இந்துக்களுக்கு புனிதமானது. ஸோ அதனால் அதை வந்து அவங்க வந்து இது பண்ணுறதுக்கு அவங்க வந்து தயங்குறாங்க. ஸோ அதனால் கிளர்ச்சி வெடிக்குது. முஸ்லீம்களுக்கு வந்து பன்றி இறைச்சி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட உணவு முஸ்லீம்களை பொறுத்த முடிக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ராயல் என்ஃபீல்டு அந்த கேட்ரிட்ஜினால தான் இந்த புரட்சியானது உடனடியாக வெடிக்குது. மார்ச் 29ஆம் தேதி மங்கள் பாண்டே அப்படின்னு ஒரு சிப்பாய் வந்து இதை நான் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி எதிர்த்திருப்பார். 2 ஆங்கில அதிகாரிகளை கொன்றிருப்பார். அப்போ சக சிப்பாய்கள் இருப்பாங்களா, மங்கள் பாண்டே கூட வேலை பார்த்த மற்ற சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள வந்து ஆங்கிலேய அதிகாரிகள் கட்டளையிடுறாங்க, நீங்கள் மங்கள் பாண்டேவை அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. ஆனால் அவங்க கூட இருந்த சக சிப்பாய்கள் அதை மறுக்கிறாங்க. நாங்கள் மங்கள் பாண்டேவை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு பின்பு மங்கள் பாண்டேவை அரெஸ்ட் பண்ணி தூக்கிலிடுறாங்க. அப்போ தூக்கிலிட்டதுனால அதனால் மற்ற எல்லா சிப்பாய்களுமே ஒரு கோவத்தோடு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதனால் ஒரு ஆத்திரம் வந்து எல்லாத்துக்கும் வந்து கிளம்புது. ஸோ அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ஸோ இப்படி இந்த ஆத்திரத்தில் இருக்கிற இந்த கோபத்தில் இருக்கிற சிப்பாய்கள் வந்து ஆங்கிலேய உயர் அதிகாரிகள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி அங்கே வந்து கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி மற்ற இராணுவ பகுதிகள்லையுமே மற்ற இராணுவ குடியிருப்புலையுமே இதே மாதிரியான பிரச்சனை நடக்குது. குறிப்பாக அம்பாலா, லக்னோ, மீரட் இந்த இடத்துலையுமே பிரச்சனை நடக்குது. ஸோ இப்படி தான் கழகமானது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு 1857 மே மாதம் 11ஆம் நாள் மீரட்லேருந்து தில்லி செங்கோட்டை டெல்லியில் இருக்கிற ரெட் ஃபோர்ட்டுக்கு நோக்கி ஒரு பெரிய சிப்பாய் படையும் அதோட மக்கள் படையும் நிறைய மக்களும் சேர்ந்து போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பகதூர் ஷா 2 வந்து நீங்கள் வந்து இந்துஸ்தானினுடைய மன்னராக ஆகுங்க, அதாவது இந்தியாவினுடைய மாமன்னராக நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தயங்குறாரு, அதற்கு பின்பு ஒத்துக்கிறாரு. ஸோ இவர் பகதூர் ஷா 2ஆம் பகதூர் ஷா வந்து ஷாஹின் ஷா இ ஹிந்துஸ்தான், அதாவது இந்துஸ்தானுடைய மாமன்னராக பதவி ஏற்கிறார். அப்போ ஷாஹின் ஷா இ ஹிந்துஸ்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்துஸ்தானுடைய மாமன்னராக
பதவி ஏற்கிறார்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலகக்காரர்களுடைய கைகளை, கிளர்ச்சியாளர்களுடைய கையில் வடமேற்கு மாகாணம், நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸும் அயோத்தியும் அவங்க கைக்கு முதல்ல வருது. அதற்கு பின்பு ஒவ்வொரு இராணுவ குடியிருப்புலையும் கிளர்ச்சிகள் நடக்குது. வட இந்தியாவில் பஞ்சாப் மற்றும் பெங்காலை தவிர, பஞ்சாப்லேயும் வங்காளத்தையும் தவிர மீதி எல்லா இடமுமே இந்த கிளர்ச்சியாளர்களுடைய கைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்நாட்டு கிளர்ச்சியை பொறுத்த முடிக்குமே மக்கள் எப்படி கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா, கிராம மக்கள் பெருமளவில் கிளர்ச்சி பண்ணுறாங்க. குறிப்பாக விவசாயிகள், ஜமீன்தாருமே இப்போ உடன் கை கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஜமீன்தாரும் ஆங்கிலேயருக்கு எதிராக தான் இருக்காங்க. ஸோ ஜமீன்தார்களும் கை கொடுத்துக்கிறாங்க. அதற்கு பின்பு நெசவாளர்கள், ஏன்னா நெசவாளர்களுக்கு வேலை போயிடுச்சு, அதே மாதிரி கைவினை கலைஞர்களுக்கு வேலை போயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாருமே இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மாபெரும் மக்கள் போராட்டமாக மாறுகிறது. அதற்கப்புறம் இதை யாரெல்லாம் எங்கெங்கே முன்னாடி நின்று நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானா சாஹிப் கான்பூர் ஏரியாவில் நடத்தியிருப்பார். பேகம் ஹசாரத் மஹால் லக்னோவில் நடத்தியிருப்பாங்க. அதேமாதிரி ஜான்சி அப்படிங்கிற இடத்துல வந்து லக்ஷ்மி பாய் நடத்தியிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி கான் பகதூர் கான் பரேலியில் நடத்தியிருப்பாங்க. ஸோ ஒரு 3-4 இடம் சொல்லி இது யார் எங்கே யார் தலைமை ஏற்று நடத்தினா. ஸோ அதான் நானா சாஹிப் கான்பூரில் நடத்தியிருப்பார். அதேமாதிரி பேகம் ஹசரத் மஹால் லக்னோவில் நடத்தியிருப்பாங்க. கான் பகதூர் கான் பரேலியில் நடத்தியிருப்பாங்க. ஜான்சியில் ராணி லக்ஷ்மி பாய், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை எதிர்த்து நடத்தியிருப்பாங்க. ஸோ 1857 ஜூன் மாதத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து இதை பெருமளவில் அடக்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பி ட்ராமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ட்ராமா அப்படின்னு போட்டுட்டு முன்னாடி ஒரு பியை போட்டுக்கணும். பீனா பனாரஸ், டீனா டெல்லி, ஆர் ரோஹில்கண்ட், ஆக்ரா, ஏனா ஆக்ரா, அடுத்து இன்னொரு ஏக்க அலகாபாத், எம் அப்படின்னா மீரட். ஸோ இந்த இடத்துல எல்லாமே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இந்த இடத்துல எல்லாமே 1857 ஜூன் மாதம் தொடக்கத்திலேயே இந்த இடத்துலலாம் அடக்கியிருப்பாங்க. அதற்கு பின்னால் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இந்த கிளர்ச்சி ஒரு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ தோல்விக்கான காரணம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆர்கனைஸ்டாக நடந்திருக்காது. ஒரு ஆர்கனைசேஷனே ஒன்று கரெக்டாக ஒரு இதோட ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் நடந்திருக்கும். அதே மாதிரி பெருசாக திட்டமிடலும் இருக்காது, பிளான் அப்படின்னே ஒன்று இருக்காது. இது வந்து ஒரு திடுக்குன்னு ஒரு ஸ்பான்டேனியஸாக எந்த ஒரு பிளானுமே இல்லாமல், எந்த ஒரு ஒருங்கிணைப்பும் இல்லாமல், எந்த ஒரு திட்டமுமே இல்லாமல் தானாக நடந்திருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் இருந்த பிரின்சஸ், இந்திய அரசர்கள் நிறையா பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து தள்ளியே இருந்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு காரணம், இல்லை ஆங்கிலேயர்கள் மேலே இருந்த பயமும் ஒரு காரணம். ஸோ அதனால் அதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆங்கிலேய அரசர்கள் நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கிளர்ச்சியாளர்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் படித்த இளைஞர்கள், ஆங்கில அறிவு பெற்ற படித்த இளைஞர்கள், படித்த இந்தியர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கலை. அதே மாதிரி ஒரு மையமான ஒரு இது இல்லை, மத்திய தலைமை, சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி. ஸோ யாருமே ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி, இந்த போராட்டத்துக்கு இந்த கிளர்ச்சிக்கு சென்ட்ரல் அத்தாரிட்டின்னு ஒன்றுத்தவங்க யாருமே இல்லை. ஸோ இதெல்லாம் காரணமாக சொல்கிறாங்க. ஸோ அதற்கு பின்பு இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பகதூர் ஷா டூவை வந்து பர்மாவுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ பர்மாவில் இருக்கிற ஜெயிலில் போய் போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி பர்மாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி 1858 இந்திய அரசு சட்டம் வந்து இது பண்ணப்பட்டிருக்கும். அதாவது இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதன்படி கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கும். ஆங்கில பாராளுமன்றம் நேரடியாக இந்தியாவை வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கும். அப்போ அங்கே பிரிட்டிஷ் கேபினெட்டில், ஸோ அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் ஒரு உறுப்பினர் நியமிக்கப்பட்டு அவர் வந்து இந்தியாவுக்கான அரசு செயலாளராக பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னா, அங்கே கேபினெட்டில் ஒருத்தவருக்கு வந்து அதுக்குன்னே ஒருத்தவரை அப்பாயின்ட் பண்ணி அவரை வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவுக்கான அரசு செயலர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பதவி கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து இனிமேல் இந்தியாவுக்கு எல்லாம் ஓரளவு பார்த்துக்குவார். அவர் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அவர் வந்து ஒரு இணைப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, நிர்வாகத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆங்கில அரசு இனிமேல் நாங்கள் உங்களுடைய சமய ரீதியான விஷயங்களில் தலையிட மாட்டோம், சமய ரீதியான விஷயம், மதம் ரீதியான விஷயங்களில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயங்களில் நாங்கள் இனிமேல் தலையிட மாட்டோம், இனிமேல் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அதாவது அவங்க வந்து எச்சரிக்கையாக இனிமேல் இருக்கிறதா டிசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி மதம் தொடர்பான விஷயங்களில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் சர்வீஸ், அரசு பணிகளில் இந்தியர்களை நிறைய பேரை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இராணுவத்தை பொறுத்த முடியும், இந்திய இராணுவத்தை பொறுத்த முடியும் 2 மாற்றங்கள் நடக்குது. ஒன்று, இந்தியர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. ஏன்னா இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த போராட்டம் பெரிய அளவில் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்தியர்களுடைய எண்ணிக்கையானது குறைக்கப்படுகிறது. முக்கிய பதவியிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்படுகிறார்கள். முக்கிய பதவி, ஸோ
ஃபஸ்ட்டே கொடுக்கல, இப்போ இன்னுமே குறைச்சிட்டாங்க, இன்னுமே முக்கிய பதவியிலேருந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி 1857 எந்தெந்த கம்யூனிட்டியெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்களோ அந்த கம்யூனிட்டியிலேருந்து இனிமேல் வந்து அதிகமாக சிப்பாய்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இவங்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் கிளர்ச்சி பண்ண கம்யூனிட்டியெல்லாம் இனிமேல் தள்ளி வச்சிடுறாங்க. ஸோ அப்படி ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த கிளர்ச்சியில் தீவிரமாக பங்கேற்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு அதற்கு பதிலாக கூர்க்கா, சீக்கியர்கள், பதான்கள், ஸோ இவங்க கம்யூனிட்டியிலேருந்து இனிமேல் சிப்பாய்களை எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் பிரித்தாளும் கொள்கை. ஏன்னா ஒரு கம்யூனிட்டி இங்கே சண்டை முட்டி விட்டாங்க பாருங்கள், இந்த கம்யூனிட்டியை கம்மி பண்ணிவிட்டு இந்த கம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இந்த கம்யூனிட்டியிலேருந்து எடுக்கிற ஆட்களை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கும் எதிராக ஒரு கசப்பான இது ஏற்பட்டுருச்சுல. ஸோ ஏன்னா அந்த கம்யூனிட்டியிலேருந்து ஆட்களை கம்மி பண்ணுறாங்க, இன்னொரு சமூகத்திலேருந்து ஆட்களை அதிகரிக்கிறப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மனக்கசப்பு ஏற்படுது. ஸோ இதுதான் பிரித்தாளும் கொள்கை. ஸோ இதை தான் ஆங்கிலேயர் யூஸ் பண்ணுறாங்க, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஸோ அதற்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ், அதாவது 1858 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு இந்தியா வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினுடைய நேரடி கண்ட்ரோலுக்கு போயிருதா. ஸோ இதற்கு 1858 பின்னாடி என்னென்ன விவசாயிகள் கிளர்ச்சி நடந்துச்சு? ஃபஸ்ட்டு இண்டிகோ கிளர்ச்சி நடக்குது. ஸோ அப்போ இண்டிகோ கிளர்ச்சி ஏன் நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து சிந்தட்டிக் டை, செயற்கை நீலச்சாயம்னு ஒன்று கிடையாது, அப்போ இண்டிகோ தான் இருக்குது. இப்போ இண்டிகோவை இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை ஏமாற்றி கட்டாயப்படுத்தி விளைவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து யூரோப்பியன் பிளான்டர்ஸ் அங்கேருந்து இங்கே ஐரோப்பியர்கள் இந்தியாவில் இந்தியன் ஃபார்மர்ஸ் கிட்ட, அதாவது ஐரோப்பியர்கள் இங்கே வர்றாங்க, ஐரோப்பியர்கள் இந்தியன் ஃபார்மர்ஸ் கிட்ட, இந்திய விவசாயிகள் கிட்ட ஒரு அட்வான்ஸாக காசு கொடுக்குறாங்க, ஒரு அட்வான்ஸ் தொகையை கொடுத்து இந்தியன் ஃபார்மர்ஸை வந்து இண்டிகோ விளைவிக்க சொல்கிறாங்க. அப்போ இண்டிகோவை விளைவிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இண்டிகோவை விற்றுட்டு அதில் உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும்ல, அந்த பணத்தை நாங்கள் கொடுத்த அட்வான்ஸ் பணத்துக்கையும் சேர்த்து வட்டியோடு எங்களுக்கு அந்த நீங்கள் கிடைக்கிற பணத்துலேருந்து எங்களுக்கு வட்டியோடு சேர்த்து அந்த அட்வான்ஸ் பணத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்லி யூரோப்பியன் பிளான்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இண்டிகோவை வந்து யார்கிட்ட விற்க முடியும்? ஐரோப்பியர்கள்ட்ட தான் விற்க முடியும். ஏன்னா ஐரோப்பியர்கள் தான் அதை வாங்கி கொண்டு போய் அதை ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணி டையாக மாற்றுவாங்க அந்த செடியை. இந்தியாவில் யாரும் இண்டிகோ வாங்க மாட்டாங்க. அப்போ ஐரோப்பியர்கள் கம்மியான விலைக்கு இண்டிகோவை வாங்குறாங்க. அப்போ கம்மியான விலைக்கு வாங்குறப்ப இவங்க ஏனிக்கனே அந்த அட்வான்ஸாக ஒரு காசு வாங்கியிருக்காங்களா, அந்த பணத்தை கட்ட முடியாமல் போயிடும். அப்போ அந்த பணத்தை கட்ட முடியாமல் போனோடனே அந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த வருஷமும் மீண்டும் திருப்பி இண்டிகோவை விளைவிங்கன்னு சொல்லுவாங்க. வேணால் வேறு வழியும் இல்லை, இவங்க வேணால் காசு வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கின காசை வந்து திருப்பி கொடுக்க முடியல, அதனால் திருப்பி இண்டிகோவை விளைவிப்பாங்க. ஸோ இதே மாதிரி திருப்பி இண்டிகோ விளைவிச்சுக்கிட்டே இருந்து அப்பா இறந்துருவார். அப்பாவுக்கு அப்புறம் அந்த கடன் அப்படியே மகனுக்கு பாஸ் ஆகும், மகனும் திருப்பி இண்டிகோ தான் விளைவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துடும். ஏன்னா இண்டிகோவை விளைவிக்கிறப்ப உணவு தானியங்களை விளைவிக்க முடியாது, அதனால் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துடும். திருப்பி கடன்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால் 1859 நதியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. என்னென்னா, இனிமேல் நாங்கள் இண்டிகோ பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இது அப்படியே மற்ற இடங்களுக்குமே பரவுது. இந்த போராட்டத்தில் ஹிந்துக்கள், முஸ்லீம்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே போராடுறாங்க. மென், விமன், ஹிந்து, முஸ்லீம்னு எல்லாருமே போராடுறாங்க. ஸோ இதை பற்றி 1860 ஒரு நாடகம் ஒருத்தவர் எழுதுறாரு. என்ன நாடகம் அப்படின்னா, நீல் தர்பன், அதாவது இண்டிகோவின் கண்ணாடி, அதற்கான அர்த்தம் நீல் தர்பன். யார் எழுதுறா அப்படின்னா, தீனபந்து மித்ரா அப்படின்னு ஒருத்தவர் எழுதுறாரு. ஸோ இந்த நாடகம் வந்து இண்டிகோ விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து எல்லாருக்கும் காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது தக்கான கலவரம் 1875. இதற்கு காரணம் என்ன? அதே தான், வரி விதிக்கிறதா, அதிக வரி விதிக்கிறதா காரணம். ஸோ கவர்மெண்ட் அதிக வரி விதிக்கிறாங்க. அப்போ வரியை கட்டுறதுக்காக இந்த விவசாயிகள் கடன் கொடுக்குறவங்க கிட்ட கடன் வாங்குறாங்க. அப்போ கடன் வாங்குறவங்க எதை வச்சு கடன் கொடுப்பாங்க? அந்த நிலத்தை வச்சு. ஸோ இந்த விவசாயிகள் என் நிலத்தை அடமானமாக வச்சு நான் கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தான் கடன் வாங்குறாங்க. அப்போ நிலம் வந்து எப்படி ஆயிடுச்சு? அடமானத்துக்கு போயிடுச்சு. இப்போ அந்த கடனை வந்து திருப்பி கட்ட முடியாதப்ப அந்த கடன் கொடுத்தவங்க அந்த நிலத்தை, அடமானத்தில் இருக்கிற நிலத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய நிலம் அவங்க கையை விட்டு போயிடுது. இதனால் உளும் வர்க்கத்திடமிருந்து நிலம் வந்து உலாத வர்க்கத்துக்கு போகுது. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். அதனால் இவங்க வந்து போராடுறாங்க. போராட்டம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, பூனே பக்கத்தில் இருக்கிற சூபா என்ற கிராமத்தில் தான் ஆரம்பிக்குது. ஸோ கிட்டத்தட்ட பூனா அகமது நகர் ரீஜியனில் 30 கிராமங்களில் இதே மாதிரியான போராட்டம் வெடிக்குது. ஸோ இதனால் அவங்க விவசாயத்தையே கைவிடப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதுதான் அதனுடைய விளைவு. அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல். ஸோ இதுக்கு 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நிறுவப்படுது. ஸோ அதற்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, படித்த இந்தியர்கள் மத்தியில்
தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுகிறது. ஸோ இந்த விழிப்புணர்வு இவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. எதன் மூலியமாக அப்படின்னா அச்சு ஊடகங்கள் மூலியமாக. ஸோ இப்போ வந்து வட்டார மொழியிலையும் பத்திரிக்கை நாளிதழ்கள் வர ஆரம்பிக்குது, ஆங்கில மொழியிலையும் வர ஆரம்பிக்குது. ஸோ வட்டார மொழினா தமிழ்நாட்டில் தமிழ், இதே நார்த் இந்தியாவில் ஹிந்தி, பெங்காலில் பெங்காலி. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க லாங்குவேஜ்லேயும் நியூஸ் பேப்பர் வர ஆரம்பிக்குது, ஆங்கிலத்துலேயும் நியூஸ் பேப்பர் வர ஆரம்பிக்குது. அதை யூஸ் பண்ணி இவங்க வந்து போய் அவங்களுடைய இந்த தேசியத்தை பற்றி தேசிய சிந்தனைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அதற்கு பின்பு சின்ன சின்ன அமைப்புகளை அந்தந்த இடத்துல அந்தந்த மாகாணத்தில் அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் ஃபஸ்ட்டு அமைப்புகள் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ என்னென்ன அமைப்பு எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திய அமைப்பு 66, சென்னை மகாஜன சபை 84, பூனா சர்வஜனிக் சபை 70, பம்பாய் மாகாண சங்கம் 85. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்குது. அதற்கு பின்னாடி அதே மாதிரி இந்த ஆரம்ப காலத்திலிருந்து இந்த தேசியவாதிகள், அதாவது இந்த படித்த இந்தியர்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆங்கிலேயர்கள் இங்கேருந்து பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற வளத்தை சுரண்டி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் சேர்க்குறாங்க. அதில் முக்கியமான நபர்கள் தாதாபாய் நவ்ரோஜி, எம்ஜி ரானடே, ரமேஷ் சந்திர தத். ஸோ இவங்க 3 பேரும் முக்கியமான நபர்களாக சொல்கிறாங்க இங்கனுக்குள்ள. ஸோ இந்த படித்த இந்தியர்கள் தான் மக்கள்கிட்ட நம்ம வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கருத்துக்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அதற்கு பின்பு ஒரு அகில இந்திய அமைப்பு உருவாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. ஸோ இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பம்பாய், மதராஸ், கல்கத்தா 3 மாகாணத்தில் இருந்த மெட்ராஸ், பெங்கால், பம்பாய் இந்த 3 மாகாணத்திலையும் இருந்த படித்த இளைஞர்களுடைய ஒரு முயற்சி தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது உருவாகுது. ஸோ ஏஓ ஹியூம் அவருமே ஒரு முக்கியமான பங்கு ஆற்றியிருப்பார் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிறதுல. அதுக்கப்புறம் 1885 முதல் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கு பின்னாடி 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் கூட்டமானது நடைபெறுகிறது. ஸோ இவங்களுடைய குறிக்கோள்களில் முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிறத எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த உணர்வு வந்தால் தான் நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து தெளிவாக போய் சொல்ல முடியும். அப்போ தான் நம்மளுடைய கோரிக்கைகள் ஆங்கிலேயர் செவிக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தான் அவங்களுடைய முதல் முயற்சியாக இருக்குது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்னதான் ஆரம்பகால தேசியவாதிகள் உரிமைகளுக்காக போராடினாலும் பிரிட்டனுக்கு விசுவாசமாக தான் நடந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்களுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, பெட்டிஷன் கொடுக்குறது, மேல்முறையீடு செய்வது, மனுக்களை கொடுப்பது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு உட்பட்டு தான் எல்லா விஷயங்களுமே செய்வாங்க. ஸோ இதற்கு அப்புறம் வர்றவங்க தான் எக்ஸ்ட்ரீமிட் தீவிர தேசியவாதிகள். ஸோ அவங்க கொஞ்சம் சட்டத்துக்கு எதிராகவும் கொஞ்சம் முனைப்பாக இருப்பாங்க. ஸோ சட்டத்துக்கு எதிராகவும் சில விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த மிதவாதிகள் ஆரம்ப காலத்தில் இருந்த தேசியவாதிகளுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன, மாகாணத்திலையும் சரி மத்திய அளவுலையும் சரி சட்ட மேலவைகளை உருவாக்கணும். அந்த சட்ட மேலவைகளில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள், அதாவது எலெக்டட் மெம்பர்ஸனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அதற்கப்புறம் நீதித்துறையையும் நிர்வாகத்துறையையும் பிரிக்கணும். இராணுவ செலவை நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் இராணுவ செலவை குறைச்சாதான் மக்களுடைய நலனுக்காக ஏதாவது கொஞ்சமாவது செய்ய முடியும்னு நினச்சாங்க. ஸோ அதனால் இராணுவ செலவுகளை ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். உள்நாட்டு வரிகளை குறைக்கணும். நீதிபதி மூலமாக விசாரணையை வந்து விரிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிப்பணி தேர்வை இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும். ஏன்னா இந்தியாவில் நடத்த மாட்டாங்க. அதனால் இந்தியாவிலையும் நடத்தணும்னு சொல்லுவாங்க. காவல்துறையில் சீர்திருத்தம் பண்ணணும். வனச்சட்டத்தையும் நீங்கள் கொஞ்சம் மறுசீலனை பண்ணணும். அது மாதிரி இந்திய தொழிற்சாலைகளை கொஞ்சம் முன்னேற்றணும். இங்கே போடக்கூடிய அதாவது வரிகளை எல்லாமே இங்கே போடக்கூடிய வரிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதம் அப்படின்னா என்ன? ஸோ மிதவாதிகள் வந்து இப்படி இந்த மாதிரி டிமாண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க, பெட்டிஷன்லாம் கொடுக்குறாங்க, அப்பீல்லாம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அவங்களால பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு ஒரு கும்பல் உருவாகுது. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஸோ தீவிர தேசியவாதிகளும் தேசியவாதிகள் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சுய உதவியை தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. சுய உதவி அப்படின்னா நம்ம வந்து
ஆங்கிலேயர்களுடைய பொருள்கள், ஆங்கிலேயருடைய நிறுவனங்கள்லாம் புறக்கணிக்கணும். அதே நேரத்தில் நமக்கு தேவையானதை நம்மளே பண்ணிக்கணும். நமக்கு தேவை ஒரு ஸ்கூல்னால் நம்மளே அதை கட்டிக்கணும். நமக்கு தேவையான பொருள்களை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும். ஸோ அதான் சுய உதவி, அதனுடைய கான்செப்ட் அதுதான். ஸோ இதில் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ இப்போ வங்க பிரிவினை நடக்குது. 1905 பெங்கால் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஸோ ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஈஸ்ட் பெங்காலுக்கு கேபிட்டல் டாக்கா, இன்றைக்கி பங்களாதேஷோட கேபிட்டலாக இருக்குது. வெஸ்ட் பெங்காலினுடைய கேபிட்டல் இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் கேபிட்டலாக இருக்கக்கூடிய கல்கத்தா. ஸோ ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? பிரித்தது யாருன்னா லார்டு கர்சன். என்ன காரணம் அப்படின்னா, ஹிந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கணும். ஹிந்து முஸ்லீம் நடுவில் ஒரே பிரிவை உண்டாக்கணும். அதுவும் முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னென்னா, வங்காள மொழி பேசக்கூடிய மக்கள், பெங்காலி பேசக்கூடிய மக்களை வந்து சிறுபான்மையினராக ஆக்கணும், மைனாரிட்டியாக மாற்றணும். ஸோ இந்த ரெண்டு காரணம், இந்த ரெண்டையும் பண்ணுறப்ப வங்காளத்தில் இருக்கக்கூடிய இந்த தேசியவாதமானது குறையப்படும். ஸோ அப்போ வந்து அது குறையிறப்ப அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா தேசியவாதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதை அடக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இந்த வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, இந்து முஸ்லீமை பிரிக்கணும்னு நினச்சது, பெங்காலி பேசுகிற மக்களை சிறுபான்மையினர் ஆக்கணும்னு நினைக்கிற இந்த திட்டம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராகவே மாறி இருக்கும். என்ன அப்படின்னா, வங்காள மொழி, நாம் எல்லாரும் வங்காள மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி வங்காளத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்திருப்பாங்க. மொழியின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷுக்கு எதிராக சுதேசி இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1903 வந்து லார்டு கர்சன் அறிவிச்சிருப்பார், நான் இப்படி வங்காளத்தை ரெண்டாக பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 1905 அதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் மிதவாதிகள் வந்து நிறையா விஷயம் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறையா வேண்டுகோள் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் அதுக்கு செவி சாய்க்கலை. இப்போ தீவிர தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிதவாதிகள் நீங்கள் உங்களுடைய போக்கை மாற்றணும். என்னென்னா, உங்களால் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய முடியலை, அப்போ நீங்கள் உங்கள் போக்கை மாற்றிக்கணும், நாங்கள் சொல்கிறத இனிமேல் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் மிதவாதிகள் அதை ஏற்றுக்கொண்டு இனிமேல் தீவிர தேசியவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஸோ 1905 அக்டோபர் 16 அன்னைக்கு வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்படுகிறது. அந்த நாளை துக்க நாளாக அறிவிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கை நதியில் வந்து நீராடிட்டு வந்தே மாதரம்னு சொல்லிட்டு கல்கத்தாவில் சாலையில் வந்து நடந்து போவாங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த அக்டோபர் 16 வந்து ரக்ஷாபந்தன் டேவாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல எழுதி வச்சுக்கணும். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் இந்த பிரிச்சனால வந்து ரக்ஷாபந்தன் டேவாக கொண்டாட சொல்லியிருப்பார். ஸோ இப்போ வந்து மாடரேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்கிற ஒரு கருத்தை ஏற்றுக்குவாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் ஆங்கில பொருள்களை நம்ம வந்து புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்றிருப்பாங்க. இப்போ அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு பின்பு 1906 ஒரு திருப்பு முனையை ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த சுதேசி இயக்கத்தினுடைய ஒரு 4 முக்கிய போக்குகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிதவாத போக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மாடரேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தீவிர தேசியவாதம்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய போக்கு எப்படி, தீவிரவாதி தேசியம் எப்படி இருக்குது, புரட்சிகர தேசியவாதம்னா டெரரிஸ்ட். ஸோ நான் சொல்கிறப்பே சொல்லியிருப்பேன், மாடரேட்ஸ் வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க, அப்பீல் போகிறாங்க, மனு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க, ஆனால் அப்பயும் அவங்க அகிம்சையை தான் கையாளுறாங்க. ஆனால் டெரரிஸ்ட் அப்படிங்கிறவங்க துப்பாக்கி எடுத்து ஆங்கிலேயர்களை கொல்லுவாங்க, துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. ஸோ இவங்க வந்து அகிம்சையை கையாள மாட்டாங்க. ஸோ அதான் புரட்சிகர தேசியவாதம். ஸோ அதுதான் இதுக்கு வித்தியாசம். அதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னு சொன்னேன், நமக்கு யாவும் வரக்கூடிய முதல் வார்த்தை சுய உதவினா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது ஆங்கிலேயர்களை டிபெண்ட் பண்ணாமல் நமக்கானதை நம்மளே உருவாக்கிக்கணும். அதாவது இப்போ நமக்கான உள்ளாட்சி அமைப்புகளை வந்து நம்மளாக உருவாக்கிக்கணும். அதன் மூலியமாக நமக்கான ஆட்சிகளை வந்து அதன் மூலியமாக வந்து வரையறை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி அமைப்புகளை மாறாக, அதாவது ஆங்கிலேய கட்டுப்பாட்டில் சிக்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு மாறாக உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிலேய பொருள்களுக்கு மாறாக நம்ம வந்து நம்மளுடைய பொருள்களை கொண்டு வரணுமா, அதனால் துணி நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும். கைத்தறி ஆடைகள், ஸோ இதை விற்கக்கூடிய கடைகள்லாம் பெருகுது. தோல் பொருள் ஆடைகள் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் இறக்குமதி பண்ணுற பொருள்களை நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ இனிமேல் நம்மளே தயாரித்து நம்மளே விற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரியான கடைகள்லாம் பெருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு மறைமுக எதிர்ப்பு, பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். நான் சொன்னேன் 1906 சுதேசி இயக்கம் ஒரு நியூ டைரக்ஷனுக்கு போகுது. என்ன அப்படின்னா, ஒரு 4 முக்கிய அம்சங்களை புதுசாக சேர்க்குறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்நிய பொருள்களை எதிர்த்தாங்க. ஸோ அது இருந்துச்சு. இப்போ என்னென்னலாம் கூட வருது, என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு பள்ளி கல்லூரிகளை எதிர்க்கிறாங்க, கவர்மெண்ட்டோட கோர்ட்டு நீதிமன்றத்தை எதிர்க்கிறாங்க,
பட்டங்கள் ஆங்கிலேயர்கள் கொடுத்த பட்டத்தை துறக்குறாங்க, அதை வந்து திருப்பி அவங்கக்கிட்டே கொடுத்துட்றாங்க. அரசு சேவைகளை புறக்கணிக்கிறது, கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து புறக்கணிக்கிறது. அதே மாதிரி சுதேசி தொழிற்சாலைகள் இந்தியாவில் இப்போ இந்தியன்ஸ் உண்டாக்குற இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து தீவிர தேசியவாதம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ பால், அதாவது லால் பால் பால், இது 3 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். லால்னா லாலா லஜ்பத் ராய், லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் எதை சேர்ந்தவர்னா பஞ்சாப். அடுத்து பால்னா பாலகங்காதர் திலக், இவர் வந்து மகாராஷ்டிரா. அடுத்து பால்னா பிபின் சந்திரபால், இவர் வந்து பெங்கால். பிபின் சந்திரபால் வந்து வங்காளம். ஸோ இந்த 3 இடமும், இந்த 3 இடத்துலேருந்து வந்து இந்த 3 முக்கிய நபர்களும் தான் தீவிர தேசியவாதத்தில் மிக முக்கிய நபர்களாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. ஸோ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் வ.உ. சிதம்பரனார் இங்கே சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி அவருமே இங்கே வந்து ஒரு முக்கியமான நபராக கருதப்படுகிறார். ஸோ அதையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சுயராஜ்யம். ஸோ என்ன அப்படின்னா சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம், எங்களுக்கு சுயராஜ்யம் வேணும் அப்படிங்கிறத இந்த தீவிர தேசியவாதிகள் தான் முதலாக சொல்லியிருப்பாங்க. இப்போ சுயராஜ்யம் அப்படிங்கிறது தன்னாட்சி அப்படின்னு அர்த்தம். எங்களை நாங்களே ஆட்சி செஞ்சு கொண்டுக்கிறோம், எங்களை நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோம். ஸோ அதான் தன்னாட்சி, அது சுயராஜ்யம். ஸோ இது வந்து ஒரு முக்கிய குறிக்கோளாக தீவிர தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் வந்து சுயராஜ்யத்தை ஒரு முக்கிய குறிக்கோளாக கருதுகிறாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுயராஜ்யம் அப்படிங்கிறதுக்கான பொருள் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, ஒவ்வொரு தேசியவாதியும் ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ அதனுடைய பொருள் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திலகர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியில் இருந்து முழுமையான விடுதலை. ஸோ முழுமையான தன்னாட்சி, முழுமையான விடுதலை அப்படின்னு சொன்னது திலகர். ஸோ அதை மட்டும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். இது யார் சொன்னதுன்னு கேட்டால் இது வந்து திலகரோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்து இது வந்து 1911. ஸோ 1907 சூரட் ஸ்பிளிட் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். ஸோ இங்கே கொடுக்கல சூரட் பிளவு. சூரட்டில் எக்ஸ்ட்ரீமிட்டும் மாடரேட்ஸும் தீவிர தேசியவாதிகளும் மிதவாதிகளும் 2ஆக பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அது ஒன்று கவனிக்க வேண்டியது. 1907 சூரத்தில் நடந்த மாநாட்டில் 2ஆக பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ இப்போ 1907க்கு அப்புறம் மிதவாதிகள் தனியாக பிரிஞ்சுட்டாங்க, தீவிர தேசியவாதிகள் தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுனால இந்திய தேசிய இயக்கம் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, அதனால் முன்னாடி இருந்த தீவிரம் இப்போ இருக்காது. அது ஒன்று. 1911 இந்த சுதேசி இயக்கத்தினுடைய விளைவாக வங்காளம் பிரிக்கப்பட்டது ரத்தாயிருக்கும். ஸோ மீண்டும் வங்காளம் ஒரே மாகாணமாக ஆகியிருக்கும். அதே மாதிரி வங்காளத்தில் இருந்த கல்கத்தாவில் இருந்த பிரிட்டிஷனுடைய தலைமையகம் டெல்லிக்கு மாற்றப்பட்டிருக்கும். டெல்லிக்கு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதற்கு பின்பு 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திலகர் வந்து ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருப்பார் 1916. இவங்க செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருப்பாங்க 1916. ஸோ இவங்க 2 பேரும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதலாம் உலகப்போர் நடந்து கொண்டிருக்கும். 1914 1914 முதலாம் உலகப்போர் தொடங்கியிருக்கும். பிரிட்டிஷ் வந்து ஜெர்மனி மேலே போர் தொடுத்திருப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்தியாவினுடைய உதவி பிரிட்டிஷுக்கு தேவைப்படும். அப்போ இங்கே இருந்த மிதவாதிகள் வந்து நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ உதவி பண்ணுறோன்னு சொன்ன மிதவாதிகள் என்ன நினைப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து தங்களுக்கு தன்னாட்சியை வழங்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தன்னாட்சிக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. இப்போ 1916 வந்துருச்சு. 1914 16 வந்துருச்சு. இப்போ 16 பிரிட்டிஷ் வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷன், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தன்னாட்சி கேட்டோம்னா பிரிட்டிஷ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்தியாவில் தன்னாட்சியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அப்போ தன்னாட்சியினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, தன்னாட்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள் அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் இந்தியாவுக்கு தன்னாட்சி அடைவது. ஸோ இப்போ இந்தியா தன்னாட்சி அடைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியா தனிச்சையாக செயல்பட்டுக்கலாம். ஆனால் அப்பையும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ பிரிட்டிஷுக்கு கீழே தான். ஆனால் இந்தியா எல்லா விஷயத்துலையும் தனிச்சையாக செயல்பட்டுக்கலாம். ஸோ அதுதான். ஸோ யாருக்கெல்லாம் பின்னாட்களில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தன்னாட்சி அப்படிங்கிறது டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ், தன்னாட்சிங்கிறத டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஆங்கிலேய அரசு வந்து பின்னாளில் வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாடை கொடுத்துருக்காங்க. நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா. ஸோ இதில் வந்து அஹிம்சை, இங்கேயும் வன்முறை இல்லாமல்
இல்லாமல் அரசியல் சாசன வழிமுறைகளை பயன்படுத்தி தான் இந்த தன்னாட்சி இயக்கம் நடத்தி தன்னாட்சி பெறுவது அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. ஸோ தன்னாட்சி இயக்கம் நடந்து கொண்டிருக்கும். அதற்கு நடுவில் இந்த லக்னோ ஒப்பந்தம், ஏன்னா தன்னாட்சி இயக்கம் 1916 ஆரம்பிக்கிறது, 1918 1919 முடிக்குமே நடக்கும். ஸோ அப்போ அதுக்கு நடுவில் இந்த லக்னோ ஒப்பந்தம் வருது. ஸோ லக்னோ ஒப்பந்தத்தில் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், மிதவாதிகள் மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிர தேசியவாதிகளும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னேன்னா 1907. இப்போ இந்த லக்னோ பேக்ட் மூலிமா ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ அதே நேரத்தில் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இந்த 1916 லக்னோ பேக்ட் மூலிமா ஒன்று சேர்றாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கான தனி தொகுதிகளை வழங்கும் திட்டம், செப்பரேட் எலக்டோரேட்டை வந்து முஸ்லீம் லீக் வந்து அதாவது முஸ்லீம்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரோரேட் இருக்கும். 1909 ஆக்டுக்கு அப்புறம் நடந்திருக்கும். ஸோ அதற்கு பின்பு இந்த செப்பரேட் எலக்ட்ரோரேட்டை காங்கிரஸ் வந்து எதிர்த்திருக்கும். இந்த 1916 லக்னோ பேக்ட் படி காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்துக்கிட்டாங்களா, அதனால் காங்கிரஸ் வந்து இந்த செப்பரேட் எலக்ட்ரோரேட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றிருப்பாங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸினுடைய இந்த சுயராஜ்ய கொள்கை இதெல்லாம் வந்து முஸ்லீம் லீக்கும் ஏற்றிருக்கும். ஸோ இப்போ 1916 லக்னோ பேக்டில் என்னென்ன நடக்குது, தீவிர தேசியவாதிகளும் மிதவாதிகளும் சேர்றாங்க. அதே நேரத்தில் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் சேர்றாங்க. முஸ்லீம்களுக்கான தனி தொகுதி வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து சுயராஜ்ய கொள்கையை கேட்குற மாதிரி அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் நாங்களும் அதை ஆதரிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ 1918 வருது, 1919 வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, இந்த 2 ஆண்டுகள். ஸோ அன்னி பெசன்ட் அம்மையாரை என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிலில் போடுறாங்க. ஸோ அன்னி பெசன்ட் அம்மையாரை ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சுயாட்சியை கொண்டு வந்துடுறோம், ஸோ தன்னாட்சியை இந்தியாவுக்கு வழங்குகிறோம், அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அன்னி பெசன்ட் அம்மையார் ஏற்றுக்கிட்டு ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து திருப்பி பெற்றுக்கிறாங்க, தன்னாட்சி இயக்கத்தை திருப்பி பெறுறாங்க. அதே நேரத்தில் வேலண்டைன் சிரோல் அவர் எழுதிய ஒரு புத்தகம் இந்தியன் அண்ட்ரஸ்ட். ஸோ இந்த புத்தகத்துக்கு எதிராக திலகர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேஸை நடத்துறதுக்காக அவர் இங்கிலாந்து போயிடுவார். ஸோ அதனால் திலகரனுடைய தன்னாட்சி இயக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அதுவும் ஒரு வீரியம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ தன்னாட்சி இயக்கம் இப்படி தான் நிறைவு பெறுது. என்ன அப்படின்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் ஆங்கிலேயர் சொன்னதை நம்பி அவங்க தன்னாட்சி இயக்கத்தை திரும்ப பெறாங்க. இவர் இங்கிலாந்து போகிறதுனால தன்னாட்சி இயக்கம் குறைஞ்சிருது. ஸோ இப்படி தான் தன்னாட்சி இயக்கமானது நிறைவுக்கு வருது. ஆனால் தன்னாட்சி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. 1919 ஆக்ட் வருது. மோன்டெக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தமானது 1911 வருது. 1919 மான்டெக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தமானது ஆங்கிலேய அரசால் இயற்றப்படுகிறது. ஸோ அவங்க அறிவிக்கிறாங்க என்னென்னலாம் அப்படின்னு. ஸோ அதுலேயும் நமக்கு இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுக்கல. ஸோ அதுவும் ஒரு ஏமாற்றம் தான். அதற்கு பின்பு 1919 ரவுலட் சட்டம்னு ஒன்று ஏற்றுறாங்க. ஸோ அதுவுமே இந்தியர்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ ரவுலட் சட்டமும் இந்தியர்களுக்கு பாதகமாக தான் வருது. ஸோ அதனால் ஆங்கிலேயர்கள் அவங்க சொன்னதை வந்து அவங்க செய்யலை அப்படிங்கிறதோட இந்த லெசன் வந்து முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த லெசனோட ஒரு சுருக்கம். ஒரு ஃபாஸ்ட்டாக பார்த்தோம்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ டு ஆல்.